ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனை காப்பாத்தின நடேசன் இங்க வீட்டுக்கு ஓனர் வந்து, டே சோழா, நீ தானே பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கவும், அண்ணே அண்ணே என்னண்ணே என்ன பணனே அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், டே சோழா நடிக்காதடா, உன் கண்ணு முன்னாடி தான் 5 லட்சத்தை எண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வேற அப்ப வந்து 5 லட்சம் வேற கடை வேற கேட்ட. அது எப்படிரா? இன்னைக்கு தான் அந்த பணத்தை வாங்கி வச்சிருக்கேன். நீ போன 1 மணி நேரத்துக்குள்ளதான் அந்த பணத்தை காணோம். நீ தானே அந்த பணத்தை எடுத்த அப்படின்னு சொல்லி ஓனர் கேட்கவும், அண்ணே இல்லைண்ணே நான் பணத்தை எடுக்கலனே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டே இருக்கையில நிலாவுக்கு சந்தேகம் வந்துடுது. பத்தாவதுக்கு நடேசன், சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருக்குமே சோழன் மேல சந்தேகம் வந்துடுது. சோழன் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், எங்க அவரு வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க, இது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சொல்லுங்க சோழன், உண்மையை சொல்லுங்க, என் தலை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்க இந்த 5 லட்சத்தை எடுத்துட்டு வந்தா என் கையில கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா அது இல்லை நிலா அப்படின்னு சொல்லி சோழன் கடந்து பதறவும், சொல்லுங்க சோழன், என் தலை மேல சத்தியம் பண்ணுங்க, நீங்க இந்த 5 லட்சத்தை தான் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சோழனுடைய கையெடுத்து நிலாவுடைய தலையில வச்சு சத்தியம் பண்ண சொல்லவும், இங்க சோழன் கடந்து பதறாரு. இல்லைங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடந்து அப்படியே மயங்கவும், அப்பதான் ஓனர், டே சோழா உண்மையை மறைக்காத, நீ உண்மையை மட்டும் மறைச்சேன்னு வையி, நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், அண்ணே இல்லைண்ணே நான் தானே பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒத்துக்கிறாரு. நிலாவுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. சேரனுக்கு சொல்லவே வேணாம், டே சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் அதிர்ச்சி ஆகுறாரு. நடேசன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நான் அப்பவே நினைச்சேன் இவனை நம்பி எப்படா யாருடா 5 லட்சம் தராங்கன்னு நினைச்சேன், அதான் ஓனரோடைய கல்லாலே கை வச்சுட்டானா அப்படின்னு சொல்லி நடேசன் மனசுக்குள்ள நினைக்க, இல்லை நிலா நீங்கள் வேற இன்னைக்கு ஆஃபீஸில் வேற அசிங்கப்பட்டீங்களா, அவன் வேற உங்களை பார்த்து அப்படி வேற பேசிட்டானா, நீங்கள் வேற அழுதுட்டீங்களா, எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன்கிட்ட பணம் கேட்க தான் போயிருந்தேன், அண்ணனுக்கு அப்போ ஒரு வண்டி வாங்குறதுக்காக 5 லட்ச ரூபா ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க, அப்போ அண்ணன்கிட்ட 5 லட்சம் கடனா கேட்டேன், அண்ணன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக பணத்தை திருடுனீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை நிலா அண்ணன்கிட்ட கொடுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லையில நிலா பார்த்தா ஓங்கி கண்ணத்தை சேர்த்து சோழன் அரைஞ்சிடுறாங்க. சி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன், நீ பணத்தை வந்து கொடுத்துட்ட, சரி எனக்காக கஷ்டப்பட்டு அழிஞ்சு 5 லட்சம் ரெடி பண்ணியிருக்க, நான் அசிங்கப்பட்டு அழுதுன்னு தெரிஞ்சதும் உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை ரெடி பண்ணியிருக்கேன்னு நான் நினைச்சேன், ஆனா கடைசியில பணத்தை திருடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்பதான் ஓனர், ஏமா என் பணத்துக்கு என்னம்மா வழி அப்படின்னு சொல்லி ஓனர் கேட்கவும், அப்பதான் சேரன், அண்ணே 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 அவன் பண்ணது தப்பு தானே, நாங்கள் பணத்தை கொடுத்துறோன்னே அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், பணத்தை கொடுப்பேனா, எப்போ கொடுப்பேன், 1 ரூபாயா 2 ரூபாயா, 5 லட்சம், 5 லட்சத்தை எப்படி கொடுப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ஓனர் பார்த்தா மிரட்டவும், இல்லை சோழா இது சரிப்பட்டு வராது, உன் மேலே நான் பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், கடைசியில் என் நம்பிக்கையை சீரழிச்சிட்டீங்களேன்னு நான் ஸ்டேஷனுக்கு போய் இப்போயே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓனர் கிளம்ப. அப்போதான் நடேசன், நில்லுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், என்னங்க நிற்கிறது, இதுக்கு மேலே என்ன பேசுறதுக்கு இருக்கு, இவனை நம்பி கண்ணு முன்னாடி பணத்தை வச்சா பணத்தையே திருடி இருக்கா, இவனை சும்மா விட சொல்றீங்களா, 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், 5 லட்சம் தானே, உங்கள் 5 லட்சத்தை நான் விடியறதுக்குள்ளே கொடுத்துட்டேனா இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், விடியறதுக்குள்ளே கொடுக்கலைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், விடியறதுக்குள்ள உங்களுடைய 5 லட்சம் பணம் உங்கள் கையில் இருக்கும், உங்களை தேடி நானே வந்து தரேன், அந்த 5 லட்சத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்போதான் சேரன், அப்பா எப்படிப்பா விடியறதுக்குள்ள 5 லட்சம், அண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேனே விட்டுருங்கண்ணே, சோழன் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணானே, அந்த 5 லட்சத்துக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிறோன்னே, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், என்னப்பா நீ கொஞ்சம் கொஞ்சன்ற, உங்கப்பா விடியறதுக்குள்ளேன்றாரு, எதை நம்புறது, இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா அப்புறம் என் பணம் என் கைக்கு தானா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்தா விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பவும் நடேசன் கையை பிடிச்சி நிற்க வச்சுறாரு. உங்களுக்கு என்ன பணத்துக்கு இப்போ நம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் விறுவிறுன்னு உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா ஒரு பெட்டியை தூக்கிட்டு வராரு, ஒரு சின்ன இரும்பு பெட்டி மாதிரி இருக்குது, நகைப்பெட்டி மாதிரி இருக்குது, அந்த பெட்டியை தூக்கிட்டு வராரு. இந்தாங்க இதில் 10 பவுன் நகை இருக்குது, இந்த 10 பவுன் நகையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நடேசன் பார்த்தா அந்த நகையை கொடுக்கவும், 10 பவுன் நகை இன்னைய ரேஞ்சுக்கு எம்பிட்டு விலை போகணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், 10 பவுன் நகை அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்தா நகைப்பெட்டியை பார்க்குறாரு. அதில் பார்த்தா பழைய நகையாக இருக்குது. ஆமாம் இது உண்மையிலே நகை தானா அப்படின்னு சொல்லி ஓனர் கேட்கவும், எல்லாம் சுத்த தங்கம், எல்லாமே என் பொண்டாட்டி விட்டு நகை அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும்,
ஓ அப்படியா, 10 பவுனா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தா ஓனர் கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது உண்மையிலே நகை தானே, இல்லை நாளைக்கு ஆசாரியை வச்சு இது சோதனை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், எல்லாமே சுத்த தங்கம், இதில் ஏதாவது ஒன்று தகரமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து என்னை என்னான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரி இந்த நகையை இப்போ வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், அப்போ தான் சோழன், அண்ணே உங்ககிட்ட நான் 5 லட்சம் தானே எடுத்தேன், இதில் இருக்கிறது 10 பவுனு, இன்னைக்கு ரேஞ்சுக்கு நகை விற்கிற விலையே தெரியும்ல, அப்போ நீங்கள் 5 பவுன் தானே எடுக்கணும், 10 பவுனே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஏண்டா நீ பண்ணதே திருட்டு வேலை, இந்த திருட்டு வேலையை மறைக்கிறதுக்கு குடும்பமாக சேர்ந்து கதறி என்கிட்ட உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதில் நீ 10 பவுன் 5 பவுன் வேற பிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், சரி சரி உங்களுடைய நகை ஒன்று எனக்கு வேணாம், இதில் என் பணத்துக்கு தேவையான நகையை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்தா ஒரு 2-3 நகையை மட்டும் எடுத்துக்கிறாரு. இங்கே பாருடா சோழா, உன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் அந்த நம்பிக்கையை நீ சீர்குலைச்சிட்ட, இனிமேல் அது இதுன்னு சொல்லிட்டு கடப்பக்கம் வந்துடாது, கடப்பக்கம் இனிமேல் வந்தேன்னு வை, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும், டிராவல்ஸ் பக்கமே இனிமேல் நீ வரக்கூடாது, காரையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன், சாவியை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பார்த்தா சாவியையும் வாங்கி சோழனுடைய காரையுமே எடுத்துகிட்டு போயிடறாரு. சோழனுக்கு வேலையும் போச்சு. நிலா பார்த்தா சோழன் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. எப்படியோ நடேசன் சோழனுக்கு வந்த ஆபத்தை தடுத்து காப்பாற்றிட்டாரு. அப்போ தான் சேரன் நடேசன் கிட்டே கேட்குறாரு, எப்படிப்பா எப்படி இந்த நகை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைடா இது எல்லாமே உங்கள் அம்மாவோடைய நகை, எப்பயாவது ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பயன்படும் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளாக பாதுகாத்து வச்சிருந்தேன், இப்போ என்னன்னா இந்த நகை இந்த நேரத்தில் நமக்கு உதவி செஞ்சிருக்கு, இந்த நகையை வச்சு தான் நிலாவுக்கு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் நிலா வந்துட்டு இந்த மாதிரி சோழன் 5 லட்ச ரூபா கொடுத்தான்னு சொன்னதும் சரி இந்த நகை விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் நான் பேசலை, இல்லைன்னா இந்த நகையை விற்றோ அடகு வச்சோ நிலாவுக்கு 5 லட்சம் கொடுக்கலான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நிலா பார்த்தா சோழனை பார்க்குறாங்க. சோழன் பார்த்தா நிலாவை தலையை குனிஞ்சுக்கிட்டே பார்க்குறாரு. எப்படி சோழன் கொஞ்சம் கூட மனசுல பயமே இல்லாம எப்படி உங்களால பணத்தை திருட முடியுது, அந்த பணத்தை திருடிட்டு கொஞ்சம் கூட முகத்துல எந்த ஒரு பதட்டமே இல்லாம அவ்வளவு தைரியமா வந்து ஆபீஸ்ல உங்களால எப்படி பணத்தை கொடுக்க முடிஞ்சிச்சு, எப்படி சோழன் உங்களால எதையுமே யோசிக்கவே முடியாதா, இந்த பணத்தை திருடிட்டோமே நாளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், நம்மளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும், எதை பத்தியுமே யோசிக்க மாட்டீங்களா, என்ன சோழன் உங்க மேல வச்சிருந்த மரியாதையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோபப்பட்டுட்டு பார்த்தா ரூமுக்குள்ள போயிடறாங்க. சேரனும் பார்த்தா சோழன் மேல கோபப்படுறாரு. 1000 தான் இருந்தாலும் நீ செஞ்சது தப்புடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் போயிடறாரு. பாண்டியும் பார்த்தா கோபப்படுறாரு. பல்லவன் வழக்கம் போல அமைதியா இருக்காரு. நடேசன் அப்பதான், நீ செஞ்சதான் செஞ்ச, அதை வேற விதமா எப்படியாவது செஞ்சிருக்கலாம், இப்படியா அடிமடியிலே கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி நடேசன் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடறாரு.